இந்த கூண்டு தான் போட்டு போட்டுருக்குல்ல. ஆமா, இதுல தானே இருந்த மாசமா இருக்கும்போது இதுக்குள்ள இருந்தீங்களா? இதுக்குள்ள தான் இருந்தேன் 5 மாசத்துல இருந்து இதுல தான் இருந்தேன். கோழிக்கூண்டை வீடாக மாற்றி வாழ்ந்த பெண்மணி. அதுக்குள்ள இருந்தீங்க? யாருமே நம்ப மாட்டாங்க. ஹரிணிக்கு வயித்துல இருக்கும்போது 5 மாசத்துல வேற வழி இல்லைன்னு சொல்லி இந்த இவங்களை கை கால பிடிச்சிக்கிட்டேன். சின்ன கூண்டுக்குள்ளதான் வாழ்ந்த யாருமே உதவி பண்ணலையா? எத்தனை ஜனம் இருந்துகிட்டு விரட்டுறாங்கண்ணே. கண்கலங்க வைத்த காட்சிகள். இதை விட்டு இந்த ஏரியால யாரும் எனக்கு வீடு தரமாட்டேங்கிறாங்க. எந்த வீட்டுக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு போனாலும் விரட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தானே அவங்க இதுல இருந்துக்காமா அப்படின்னு சொன்னாங்க. கணக்கு பிள்ளைக்கு 5 மாசமா இருந்து எவ்வளவு பெரிய காத்து மழை அடிச்சாலும் சரி இதுல தான் இருக்கிறது. மழை வந்துச்சுன்னானே இங்கிட்ட இருந்து தண்ணி வரும். இந்த ஜன்னல் வெளியே இருந்து சாரல் அடிக்கும். சாரல் அடிச்சுச்சுன்னா உள்ள இருக்க முடியாது, நிமிர்ந்து உட்காரவே முடியாது. பிள்ளைங்களும் அந்த சைடு ஓரமா படுக்க போட்டுருவாங்க. அந்த பிள்ளைங்களை இதுல இருந்துகிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். எப்படி இதுக்குள்ள இருந்தாங்க? இல்லாண்டிப்பானா எப்போ நானே என் பிள்ளைங்க இறந்துருக்கேன். இதுலயா இருக்க இந்த கோழி கூட்டுகள் எல்லாம் இருந்து ரொம்ப இது பட்டிக்கிட்டு இருக்காங்க. கோழி வளர்க்கறதுக்கு தான் கட்டி இருக்காங்கண்ணே. கோழி இங்கெல்லாம் வாங்கி ரெடியா வச்சுக்கிட்டாங்க. நான் படுற கஷ்டத்தை பார்த்து நீ இவ்வளவு கஷ்டத்துல இவ்வளவு மலையில இவ்வளவு மாசமா இருக்கல இவ்வளவு சிரமப்படுறிய உனக்காக உன் பிள்ளைங்களுக்காக 5 மாசத்துல இருந்து பாப்பா பிறக்கிற வரைக்கும் பாப்பா பிறந்துருச்சு. அது இதுலயே தான் இருந்தேன். இந்த வீடியோவை முகமது ஆசிக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை வசதி எதுவுமே இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் தினம் தினம் போராட்டம் தான் இல்ல. அப்படி வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்குமே உழைப்போட சக்தி, வாழ்க்கையை விடாத அந்த மனோபலம் அதிகமாவே இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பெண்ணுக்கு மனபலம் எந்த அளவுக்கு இருந்திருந்தா இவங்க இவ்வளவு கஷ்டத்தை தாங்கி இருப்பாங்க. 5 மாசத்துல மாசமா இருக்கும் போது வீடு எதுவுமே கிடைக்காம வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் கடவுள் ரூபத்துல கோழி கூண்டுகளை அடைக்கிறதுக்காக வச்சிருந்த ஒரு கோழி கூண்ட வாழ்ற இடமா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்திருக்காங்களாமா. அவ்வளவு சின்ன இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க மாசமா இருக்கும் போதுல இருந்தே வாழ்ந்திருக்காங்க. நம்ம கற்பனையில கூட வாழ நினைக்காத வாழ்க்கையை இவங்க வாழ்ந்திருக்காங்களான்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு சின்ன இடத்துல தன்னுடைய 3 குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களும் இருந்திருக்காங்க. மழை பெய்யற காலத்துல எந்த சைட்ல இருந்து தண்ணி வரும்னே தெரியாது, சாரெல்லாம் உள்ள அடிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு மனவழியோட சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எத்தனையோ பேர் சொன்னாலுமே போக இடம் இல்லாம உதவி செய்ய ஆள் இல்லாம இருக்கும். இப்போதான் எங்களுக்கு கூடாரம் அமைக்க ஒரு இடமே கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அவங்க வாழ்ந்த அந்த கூண்டையும் காட்டியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த பலருமே பல எமோஷனலான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் வீடியோஸ்க்கு நம்ம பிஹைண்ட் இட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் சிடி ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலயா காட்டன், தோதிஷன் ஷர்ட்ஸ்.